முடியுது. அப்புறம் என்ன சீஃப் மினிஸ்டர் பேசவே மாட்டாரு அப்படின்னா, இப்போ அவர் பேசுறது அவரு தான் சொன்னாருங்களே, கொளத்தூரில் வந்துட்டு 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்துக்கறி ஆயிடுச்சு, கொத்து பரோட்டா ஆயிடுச்சு, சம்திங் அவரோட ஸ்டைலில் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு எதுகை மோனையெல்லாம் சேர்த்து பேசினார்னும் போது, அது கண்டிப்பாக அதாவது ஒரு விஷயத்தை இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலுமே அவங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் தான் அதை ரீச் பண்ண முடியும்னு நம்ம யதார்த்தமாக சொல்கிற விஷயங்கள் தான். ஒரு நல்ல மெசேஜை, ஒரு மாரல் ஸ்டோரியை குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் ஃபிலிம்லேருந்து தான் அதை சொல்ல முடியும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வேர்ஷனில் தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஜனங்களுக்கு அரசியல் பிடிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மீடியா, ஐ மீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலமாவோ, இல்லை அவர் எந்த ஃபீல்டில் வந்து பிரைட்டாக தன்னை இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டாரோ அந்த ஃபீல்ட்லேருந்தே அந்த விஷயங்கள் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதை ஏன் ரசிக்கக்கூடாது? அது ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை ஏன் ஏற்றுக்கக்கூடாது? அது உண்மையாகுதுன்னா அதை ஒத்துக்கவும் செய்யலாம் தானே அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே. அவர் வந்து சட்டசபையில் பேசினது கூட வந்து தமிழ் இப்படி பேசினார், தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் ஒரு சில அந்த ஒரு அமௌண்ட் எல்லாம் சொல்லும் போது இத்தனை கோடிகள், இத்தனை லட்சங்கள் அப்படிலாம் சொல்லும் போது பாதி இங்கிலீஷ் கலந்து 5,000 கோடி அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படிலான்றதுலாம் ட்ரால் மெட்டீரியல் ஆச்சு. ஆனால் அதில் என்ன தப்பு? ஜனங்களுக்கு புரிஞ்சா போதும் தானே. எல்லாருக்குமே தூய தமிழ் புரியறதில்லை, எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஃபுல்லாக புரியறதில்லை அப்படின்னும் போது ஜனங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொன்னால் என்ன தப்பு இருக்குது? அது காமெடியாக சொல்கிறது தான். 9:30ங்கிறது 9:30ன்றது நான் பார்த்தாலுமே உங்களுக்கு புரிஞ்சிருது இல்லை டைம், அது நான் பார்த்தாலுமே அப்படின்னும் போது உங்களுக்கு பேசுறது முக்கியமாக செயல்பாடு முக்கியம்னா டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறதானும் போது அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அவர் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆனாரோ அந்த ஆங்கிளை வச்சு மக்கள்கிட்ட அரசியலில் ரீச் ஆகுறாருன்னா அதையும் ஒத்துக்கக்கூடாது. அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைன்றதுனால அது தப்புன்னு ஆயிடாது. அது ஜனங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்றதான். ஜனங்க அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த ஆட்சியை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதே ஜனங்களை வந்து நீங்கள் தற்கொலைன்னு சொல்லிட்டோம், இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துரும், 3 மாதத்தில் கவிழ்ந்துரும், நீங்கள் பிளான் போட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்ல ஜனங்க கிட்ட இருந்து இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷனில் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வர ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஆட்சியை குறை சொல்லாதீங்க, அந்த ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள் உண்மையாக பொய்யான்றதை பேசுங்க. ஆனால் அது பொய்ன்னு சொல்கிறத விடவும் அதில் இருக்க உண்மையும் நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ இதுதான் டிஎம்கேக்கு என்னோட ஒப்பீனியன். டிஎம்கே கொத்துஸ் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கதறுவீங்க, இல்லை கமெண்ட்ஸில் திட்டுவீங்க அப்படின்னு சொன்னாலுமே இருக்கிற உண்மையை சொல்லி தான் ஆகணும். கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட இந்த ஆட்சியை பாருங்கள். இதில் குத்தம் குறை இருக்கிறத பேசுறது தப்பு இல்லை, ஆனால் எல்லாமே குத்தம்னு சொல்கிறது தான் தப்பு அப்படின்னும் போது அந்த யதார்த்தமான உண்மையை ஒத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.